புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி உறுதிப்பாட்டை நிலைநாட்டி இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்ந்து இருக்குமா, இல்ல தடுமாற்றம் இருக்குமா, வேற கூட்டணியை ஏற்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரா அப்படின்னு பல்வேறு நிலைப்பாட்டுல மக்கள் மத்தியில ஒரு அரசல் புரசலான ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. அதே போல விசிகனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை 2 நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயத்தை பகிர்ந்திருந்தார். திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணி இன்னும் தமிழகத்துல உருவாகவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி இது தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்றத ஒரு கேள்வியும் அங்க எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்துல திமுக கூட்டணியில நாங்க தொடர்ந்து இருப்போம். இங்க எந்த விதமான ஊசலாட்டமோ, எந்த விதமான குழப்பமோ, எந்த விதமான தடுமாற்றமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு விசிகனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து அழுத்த நிறுத்தமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அதிமுக கூட்டணி பாஜகவுல தொடர்ந்து அதிமுக தலைமையேற்று இந்த கூட்டணியை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தடுமாற்றம் இல்லாமல் தேர்தல் வரைக்கும், தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு தடுமாற்றம் இருக்கும்ன்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்தாலும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நிராகரிக்கிறாரா அல்லது பாஜக எடப்பாடி பழனிசாமியை நம்புதா நம்பலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்த கட்டமாக போயிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துல இணைவதற்கும் ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்கிறதாக நம்மளால பார்க்க முடிகிறது. இது ஒரு கூட்டணி பாஜகவோட அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பர்ல தான் அனைத்து கட்சிகளும் எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணியில் இருக்க போகுதுன்னு ஒரு உறுதியான ஒரு சூழல் உருவாகும். அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் தாவேகாவுடன் எடப்பாடி பழனிசாமி இணையக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம், உருவாகாமலும் போகலாம். ஏன்னா விசிகனுடைய தலைவர் ஒரு கருத்தை விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில தமிழக பாஜகனுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கிறார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கக்கூடிய தொல் திருமாவளவருக்கு பாஜகனுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தார். அது திருமாவளவன் அவர்கள் சொல்றது தவறுங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நாங்க பாஜக கூட்டணியில தொடர மாட்டோம் அப்படிங்கிறது நாங்க எடுக்கிற முடிவு. அதே போலதான் அவர் திமுக அவர் திருமாவளவன் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க சொல்றோம். அது நடக்குமா? அவர் வெளியேறினா நல்லதான் இருக்கும் அப்படின்னு பாஜகனுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிற வகையில ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தார். ஆனா இந்த நிலைப்பாட்டுல தாவேகாவுடன் அதிமுக கூட்டணிக்கு போகுமா அல்லது விசிக அதிமுக கூட்டணிக்கு வருமா? நாம் தமிழர் கட்சி அதிமுக இருவரும் தாவேகா கூட்டணியில இணையக்கூடிய வாய்ப்பு ஆரம்பத்துல இருந்தது. ஆனா 2-3 நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில தெளிவா சொல்லிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து 234 போட்டியிடும், களம் காணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்னா, எடப்பாடி பழனிசாமி சீமான் அவர்கள் விஜயுடன் மெகா கூட்டணி அமைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த நிலையில இன்னைக்கு சீமான் அவர்கள் தனித்து போட்டி, ஆனால் பாஜக எடப்பாடி பழனிசாமி தாவேகாவிற்கு வருவார் அப்படிங்கிற ஒரு சூழலும் ஒரு பரபரப்பும் எழுந்திருக்கு. இந்த நிலையில பாமகவும் தாவேகாவில் இணையிறது, தேமுதிகவும் தாவேகாவில் இணையக்கூடிய ஒரு சூழல், இப்படி ஒரு மெகா கூட்டணி கணக்கை போடக்கூடிய விஜய் அவர்கள் 2026 முதல்வராகக்கூடிய ஒரு கனவு. இந்த கனவு 2026 பலிக்குமா? தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, ரசிகர்கள் தொண்டர்களாக வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வயதை எட்டியவர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கிற வகையில விஜய்க்கும் மிகப்பெரிய எதிர்கால அரசியல் இருக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விதத்துல தமிழக வெற்றி கழகம் தடம் பதிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல், ஒரு மாற்று அணியாக ஒரு அரசியல் அதிகாரம் பெற்ற கட்சியாக உருவாவதற்கு தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த முயற்சிகள்ல தீவிரமா இருக்கிறாங்க. குறிப்பா எம்ஜிஆர் வரிகளை விஜய் அவர்கள் அடுத்தடுத்த அரசியலை முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. குறிப்பா மதுரை மேற்கு மாவட்டத்துல விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் 1980 மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அது அதிமுகனுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதே தொகுதியில நம்மளும் களம் காணணும் அப்படின்னு விஜய் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் எதிர்பார்ப்பு தற்போது அதிக அளவுல இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவிலிருந்து விலகி தாவேகாவுக்கு இணைவதற்கும்
ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அரசியல் செய்தியாக பார்க்க முடிகிறது. அதே போல பாஜக, அதாவது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கார். எங்க போக போறீங்க, நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நீங்க இங்க தான் இருக்கணும், நீங்க வேற எங்க போக முடியாதுங்கிற அளவுல அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம். இந்த அழுத்தத்தின் பின்னணியில எடப்பாடி பழனிசாமி அதை மீறி எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும், ஆனால் தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு முயற்சிகள் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல திமுகவில இருந்து விசிக தாவேகாவில இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுக்கணும். அது அங்கேயே இருக்குன்றது நம்மளால சொல்ல முடியாது. அது நவம்பர் டிசம்பர் வாக்குல கூட்டணி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி முடிவுகள் அறிவிக்கக்கூடிய மாதமாகத்தான் நவம்பர் டிசம்பர் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வலதுசாரி இடதுசாரி கட்சிகள் திமுக வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. விசிக வருவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு சிறிய கருத்தாக நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த கூட்டணி மாற்றங்கள் அதிமுக, தாவேகா, அதே போல ஓ பன்னீர்செல்வம், டிடிவி, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் 5க்கும் மேற்பட்ட 6க்கும் மேற்பட்ட கட்சிகள் தாவேகாவுடன் இணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும். திமுகவுக்கு ஒரு மாற்று சக்தியாக திமுகவை வலுவாக எதிர்க்கணும்னா மெகா கூட்டணி அமைக்கணுங்கிறதுல பல்வேறு வியூகங்களை வகுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அரசியல் முன்னெடுப்புகள் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம், அதாவது அதிமுக கூட்டணி, பாமக, அதே போல பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி, சீமான் அவர்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாலும் அவருடைய ஆதரவு கிடைக்குமா, இல்ல கூட்டணி நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் அது மாற்றத்துக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது இதற்கு முன்பு நடந்துராத அளவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும். நான் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும், நம்மளால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நவம்பர் டிசம்பர்ல சீமான் அவர்கள் கூட மாற்று ஏற்பாடு கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஓ பன்னீர்செல்வம், டிடிவியும் ஒரு மெகா கூட்டணி, ஒரு 5 கட்சிகளை தாவேகாவுடன் இணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறார், என்னென்ன தடுமாற்றத்திற்கு உள்ளாக போகிறார், என்ன பாஜகவினால் என்னென்ன நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு பாஜக கூட்டணியில் இருக்க போகிறாரா, விஜயுடன் கூட்டணி வைக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும், விஜயனுடைய டார்கெட் தேமுதிக, பாமக கூட்டணி எங்களுக்கு வந்தாலே போதுங்க, நாங்க பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு இலக்கோட தமிழக வெற்றி கழகம் முயற்சி பண்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. தாவேகா கூட்டணியில இன்னும் எந்தெந்த கட்சிகள் இணையும், ஒரு மெகா கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம்.